அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். 7.5% இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கான லாஸ்ட் ரவுண்ட் ஸ்டேரி வேகன்சி ரவுண்டு, சரிங்களா, அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் யார் யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் 3 ரவுண்ட் நடந்திருக்கு. இந்த 3 ரவுண்ட்லுமே நான் எந்த ரவுண்ட்லையுமே நான் சீட் எடுக்கலை. சப்போஸ் நீ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட் எடுத்து நீ சேராமல் இருந்தனா கூட இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா? இது வரைக்கும் சீட்டே எடுக்காதவங்க மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு ரவுண்டு தான் இந்த ஸ்டேரி வேகன்சி ரவுண்ட். அண்ட் இந்த ரவுண்டில் பிடிஎஸ் இடங்கள் மட்டும் வந்திருக்குது, சரிங்களா. அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுதான் உங்களுக்கான லாஸ்ட் சான்ஸ். இது வரைக்கும் சீட் எடுக்காதவங்க நீங்க அப்ளை பண்ணலாம். அதை பத்தின நோட்டிபிகேஷன்ஸ் தான் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை பத்தின விஷயத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? அண்ட் இதுல சரி, இந்த நோட்டிபிகேஷனை பாருங்க. ஒன்லி இங்க பிடிஎஸ் டிகிரி மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. பிடிஎஸ்க்கான சீட்டு மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. அதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா, 113 இருந்து 572 மார்க் எடுத்த 7.5% மாணவர்கள் யார் ஒன்னாலும் அப்ளை பண்ணலாம். இது வரைக்கும் சீட் எடுக்காதவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், சரிங்களா. ரைட். ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா 11/11/2025 இருந்து 13/11/2025 மதியம் வரைக்கும் இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் ரவுண்டு ஸ்டேரி வேகன்சி ரவுண்டுக்காக, சரிங்களா. ரைட். ப்ராசஸ் சீட் அலாட்மெண்ட் என்னைக்கு நடக்கும்னா 13ஆம் தேதி. அண்ட் ரிசல்ட் என்னைக்கு கிடைக்கும்னா 14ஆம் தேதி கிடைக்கும். எத்தனை பேருக்கு அந்த இருக்கக்கூடிய பிடிஎஸ் சீட்டு கிடைக்குதுன்றது நம்ம 14ஆம் தேதி பார்த்துக்கலாம். ப்ரொஃபஷனல் ஆர்டரை 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் இந்த லாஸ்ட் ரவுண்டுடைய ப்ரொஃபஷனல் ஆர்டரை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா. அண்ட் நீங்க எதுக்குள்ள போய் காலேஜ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா 20/11க்குள்ள நீங்க போய் ஜாயின் பண்ணி ஆகணும். ரைட். அண்ட் ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. 7.5% கேட்டகரிக்கு இந்த ஸ்டேரி ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. அதெல்லாம் ஓகே, எல்லாம் ஓகே. அண்ட் இங்க பாருங்க, allotted candidates during mop-up round will not be eligible for stary vacancy round. அதாவது மாப்-அப் ரவுண்ட்ல இதுக்கு முன்னாடி நடந்த ரவுண்ட்ல உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருந்து நீங்க போய் ஜாயின் பண்ணல அப்படின்னா அவங்களாம் என்ன பண்ண முடியாது, இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஓகேவா? ரைட். அடுத்தது, உடனடியா இது வரைக்கும் சீட்டு கிடைக்காதவங்க தயவு செய்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எவ்வளவு வேகன்சி இருக்குது. 7.5% இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இந்த லாஸ்ட் ரவுண்டுக்கு எவ்வளவு வேக்கன்ட் வந்திருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மொத்தம் நமக்கு 7 பிடிஎஸ் இடங்கள் வந்திருக்குது. எல்லாமே பிரைவேட் டென்டல் காலேஜஸ் தான். பெஸ்ட் டென்டல் காலேஜ்ல எம்பிசி கேட்டகரிக்கு ஒரு பிடிஎஸ் இடம். அதுக்கப்புறம் ஜேகேகே காலேஜ் பொறுத்த மட்டும் குமாரபாளையம் பிசி கேட்டகரிக்கு ஒரு பிடிஎஸ் இடங்கள். அண்ட் ராஜாஸ் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலியில எம்பிசிக்கு ஒரு பிடிஎஸ். அண்ட் ஸ்ரீ மூகாம்பிகா டென்டல் காலேஜ் கன்னியாகுமரியில எம்பிசிக்கு ஒரு பிடிஎஸ். அண்ட் மாதா டென்டல் காலேஜுக்கு பிசிக்கு ஒரு பிடிஎஸ். ஆர்விஎஸ் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எஸ்சிக்கு ஒரு சீட்டு. அண்ட் தனலட்சுமி சீனிவாசன் டென்டல் காலேஜில் வந்து எஸ்சிக்கு ஒரு சீட்டு. ஆக மொத்தம் 7 பிடிஎஸ் இடங்கள். இதுல பிசிக்கு 2, எம்பிசிக்கு 3, எஸ்சிக்கு 2, ஆக மொத்தம் 7 பிடிஎஸ் இடங்கள் தான் அவைலபிளா இருக்கு. ஸோ இது வரைக்கும் நான் சீட்டே எடுக்கல அப்படின்றவங்க தயவு செய்து. அண்ட் இன்னொரு விஷயம், கம்பல்சரி உங்களுக்கு சீட்டு கிடைச்சா 100% நீங்க ஜாயின் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா நீங்க செலெக்ஷன் கமிட்டியில் பேசினா 10 லட்ச ரூபா பெனால்டி கட்டணும்னு சொல்லுவாங்க. அதனால இந்த ரவுண்டு நீ போடுறதுக்கு முன்னாடி 1க்கு 100 வாட்டி யோசிச்சு, நான் சீட்டு கன்ஃபார்மா எனக்கு இந்த காலேஜ் எல்லாம் கிடைச்சா நான் எடுப்பேன் அப்படின்றவங்க மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இல்ல நான் அடுத்த வருஷம் நல்லா தெளிவா படிச்சு எம்பிபிஎஸ் தான் போட போறோம் அப்படின்றவங்க தயவு செய்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க. ஓகேவா? ரைட். சரி, இப்போ இது எப்படி சார் அப்ளை பண்றது அப்படின்றது நமக்கு லாகின் இதுவும் கொடுத்துட்டாங்க, சரிங்களா. அதையும் பார்த்துடலாம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாமே டிஎன் செலெக்ஷன் கமிட்டியோட வெப்சைட்ல இருக்குது. கிளிக் ஹியர் டு லாகின் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு உங்களோட ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து அதை நீங்க பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும், இது வரைக்கும் அப்ளை பண்ணாம இது வரைக்கும் சீட் எடுக்காத இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்க. இந்த 7 பிடிஎஸ் இடங்களாவது அவர்களுக்கு போய் சேரட்டும். ஓகே, மீண்டும் அடுத்த காணொலியில சந்திக்கலாம். அதுவரையில் உங்களது விடைபெற்றுக் நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் இருந்து. நன்றி, வணக்கம்.